பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடும்போது என்னுதடு கம்பீரித்து மகிழும். நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமோ. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லா நீர்தானே. என் புகலிடமும் காப்பகமும் எல்லா நீர்தானே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே. எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினீர் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. பிதாவான என் தேவனே, தகப்பனே என் தந்தையே. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. மாட்சிமையோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கோ. வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே
வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் சிலுவையிலே, எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திர சுவாமி. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நாளிலுமாய் கூட கர்த்தர் நம்மை மறுபடியுமாய் நாம் ஒரு சந்தித்து கர்த்தரை நாம் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலுமாய் கூட நாம் எதற்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்றால், நாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 34:1 நாம் வாசிக்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஏன் நாம் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொன்னால், நாம் தேடும் பொழுதெல்லாம் நமக்கு அவர் செவி கொடுக்கிறார். 34:4 நாம் வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நாம் சில நேரங்களிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது யாரிடத்துல சொல்லலாம் என்று சொல்லி நாம் யோசிப்போம். அப்படி நாம் யோசிக்கும் பொழுது உடனே நாம் கண்களை மூடி, கர்த்தாவே நீர் எனக்கு செவி கொடும், எனக்கு நீர் உத்தரவு கொடும், இந்த இடத்திலிருந்து இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை செய்யும் என்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார், நான் அவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறியாதிருந்தாலும் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கத்தான் செய்கிறார். என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே சமீபமாய் இருக்கிற தேவன் கர்த்தர் கண்டிப்பாய் நமக்கு அவர் செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். பயம் ஒரு மனுஷனை பிடித்தால் அவர்கள் மிகவும் சோர்ந்து போவார்கள். அவருடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் பொழுது, ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளையும் கேட்கும் பொழுது அவர்கள் அநேக டிப்ரெஷனில் போய்விடுகிறார்கள், மனசோர்வில் போய்விடுவார்கள். அவர்களை விடுவிக்கிறது கூடாத காரியம். வேதமும் சொல்லுகிறது, முறிந்த ஆவியை யாரால் தாங்கக்கூடும் என்று சொல்லி. அப்படி பல பிரச்சனைகளுக்குள்ளே நாம் போகாதபடிக்கு கர்த்தர் ஒரு பயமான காரியம் வரும் பொழுது அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறார். எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுகிறார். அப்போ பயம் நம்மை கிரிப் நம்மளை பிடிக்காதபடிக்கு நம்மளை கர்த்தர் என்ன செய்கிறார், விடுதலை செய்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கொண்டு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நாம் அந்த பயத்திலிருந்து வெளியே வருகிறோம். இல்லை என்றால் ஒரு சிறைச்சாலை போல பிசாசானவன் பயத்தின் மேலே பயத்தை வைத்து சின்ன காரியத்தை பெரிதாய் காண்பித்து நம்மை அப்படியே இருட்டுக்குள்ளே தள்ள பார்க்கிறான். நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சத்தை அனுப்புகிறார் என்று பக்தன் சொல்லுகிறது போல எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுகிறார். ஆகவே நாம் கர்த்தரை தோத்தரிக்க வேண்டும். இன்னும் நாம் வாசிக்கிறோம் 34:7 வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பார்த்தீங்களா, சில சமயங்களிலே நாம் ஏதாவது ஒரு சிக்கலில் நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது மனுஷர்கள் நமக்கு உதவி செய்யாத பட்சத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தம்முடைய தூதனை அனுப்பி, கர்த்தருடைய தூதன் அவர்களை சூழ பாளையம் இறங்கி, கர்த்தருடைய தூதனை கர்த்தர் அனுப்பி அவர்களை பாளையம் இறங்கி பாதுகாக்கிறார். அது எபிரேயர் 1:14 கூட நாம் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட வேண்டியவர்களுக்காக கர்த்தர் என்ன செய்கிறார், பணிவிடையின் ஆவிகளை அனுப்புகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ பணிவிடையின் ஆவிகளாகிய தூதர்கள் நம்மை வந்து நாம் பயப்படுகிற காரியங்களுக்கு நம்மை விலக்கி நம்மை காக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்மளை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லா கைக்கும் எல்லா தீமைக்கும் நம்மளை விடுதலையாக்கி அவர்கள் பத்திரமாய் நம்மளை வெளியே கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் நாம் அனுபவத்தில் அனுபவிக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும், ஸ்தோத்திரத்தை செய்ய நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். 34:9 வாசிக்கிறோம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை. பார்த்தீங்களா, கர்த்தருக்கு பயந்தவர்கள் யோசிக்கிறதுக்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய், சில நேரத்தில் நமக்கு யோசிக்க கூட டைம் இருக்காது, நாம் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்க கூட நமக்கு நேரம் இருக்காது. அந்த நேரத்தில் தக்க காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்கிறார். அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம், ஐயோ நமக்கு இது இருந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கும் முன்னே கர்த்தர் நமக்கு செய்தாரே என்று சொல்லி நாம் ஜனங்களை உதவிக்காக வந்து நம்மளுக்கு உதவி செய்யும் பொழுது இதெல்லாம் கர்த்தரால் ஆயிற்று என்று சொல்லி பிற்பாடு தான் நாம் நன்றி சொல்லுவோம். ஆனால் தேவன் நமக்கு ஏற்கனவே
குறைவின்றி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அவர் நம்மை குறித்து விசாரிக்கிறவராகையால் முற்றுமுடிய நம்மை எல்லா தீமையிலிருந்து ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கத்தான் வேண்டும், ஸ்துதி செல்லத்தான் வேண்டும். பாருங்க, ஒருவேளை நீங்க இந்தந்த காரியத்துக்கு என்று சொல்லி நினைத்து ஸ்தோத்திரம் சொல்ல மறந்து விட்டாலும், நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வராவிட்டாலும், நாம் எப்பொழுதும் நம்முடைய இதயம் நன்றியாலும் ஸ்தோத்திரத்தினாலும் நிரம்பியிருந்தால் அதுவே கர்த்தருக்கு நாம் கொடுக்குற ஒரு பெரிதான நன்றி கடனாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்னும் கூட வாசிக்கிறோம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடலுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் ஆனாலும் பசியாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லா சமயத்திலும், எந்த பஞ்ச காலமானாலும் எல்லா நேரத்திலும் கூட பசியின்றி நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வருகிறார். இன்னும் வரப்போகிற காலங்களை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது, நாம் தியானிக்கும் பொழுது ரொம்ப பயங்கரமான கொடிய காலங்கள் வரும் என்று சொல்லி நாம் வேதத்தில் கூட வாசிக்கிறோம். நம்முடைய சூழ்நிலைகளும் அப்படி சொல்லுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாய் உங்களுக்கு அவர் நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுதலை ஆக்குகிறார். இந்த நின்று என்ற வார்த்தை தான் மிகவும் விசேஷமானது. நமக்கு வருகிற துன்பங்கள் எவ்வளவா இருந்தாலும் கர்த்தர் அதற்கு மத்தியில் வந்து நிற்கிறாராம். பாருங்க, அவர் வந்து நின்று அவனை விடுவிப்பார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஷத்ராக், மேஷாக், அபத்நேகு, தானியேல் கதைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிலெல்லாம் கர்த்தர் அவர்கள் மத்தியில் நின்று தான் அவர்களை அதே போல தான் நமக்காகவும் கர்த்தர் எழுந்து நின்று நம்மிடத்தில் வந்து நம்மை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். அது மட்டும் இல்லாதபடிக்கு நம்ம 34 நான் வாசிக்கிறோம், 34:22 சங்கீதத்தில், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக்கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் மீட்டுக்கொள்கிறார். நம்முடைய ஆத்துமா நம்மளை எல்லா நேரத்திலும் நமக்கு அது மனத்தாங்கலாய், துக்கமாய், வேதனையிலே போய்விடும், குற்றம் சுமத்தும். அப்படிப்பட்ட ஆத்துமாவை கர்த்தர் என்ன செய்கிறார்? மீட்டுக்கொள்கிறார். தம்முடைய மகிழ்ச்சினால் அந்த ஆத்துமாவை நிரப்பி அந்த ஆத்மா சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறது என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். அது ஒரு பெரிய காரியம். ஆத்மாவிலே சோர்வு வந்துவிட்டால் யாரும் அதை குணமாக்க முடியாது. ஆனால் கர்த்தர் அந்த ஆத்மாவை தம்முடைய மகிழ்ச்சினால் நிரப்பி அதை மீட்டுக்கொள்கிறார். அது பாதாளத்தில் இறங்காதபடிக்கு, குழியில் இறங்கி விடாதபடிக்கு, துக்கத்தில் போய்விடாதபடிக்கு, முழுகி விடாதபடிக்கு கர்த்தர் அதை மீட்டுக்கொள்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எண்ணாகமம் 23:23 வாசிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் கர்த்தருடைய பிரபுக்களாயிருக்கிறார்கள், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். யாக்கோபு என்று சொன்னால் அவரை நம்பி அண்டி கொண்டவர்களாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு விரோதமாய் எந்த விதமான ஒரு குறிச்சொல்லுதலோ மந்திரவாதமோ பலிக்காது. ஆமேன். கர்த்தருக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் என்ன செய்தாலும் அதை கர்த்தர் உடைத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மை சூழ இருக்கிறதுனால எந்த மந்திரவாதமோ குறி சொல்லுதலோ நமக்கு வாய்க்காதபடிக்கு நம்மை வெற்றியோடு கூட பத்திரமாய் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அதற்காக நன்றி சொல்லுங்கள், நம்புங்கள். நமக்கு விரோதமான எந்த குறி சொல்லுதலும் இல்லை, எந்த மந்திரவாதமும் இல்லை. இன்னும் கூட நான் வாசிக்கிறோம் எபிரேயர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமேன் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இந்த வசனத்தின்படி கர்த்தர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் சாத்தானை நம்முடைய காலின் கீழே நசுக்கி போட அவர் வல்லவராக இருக்கார். சத்துரு நமக்கு எவ்வளோ பெரியதான ரூபத்தை காண்பித்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை காண்பித்தாலும், இந்த வசனத்தை நீங்கள் சொல்லும் பொழுதே சாத்தான் ஓடி போவான். சரிங்களா? சமாதானத்தின் தேவன் சாத்தானை எங்கள் காலின் கீழே சீக்கிரமாய் நசுக்கி போடுகிறார். ஆகவே எங்களுக்கு வெற்றி கொடுத்த எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். அவர் வெற்றி வேந்தனாய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் துதிக்க கடன் பட்டிருக்கிறோம். அவர் எங்களுக்கு சாத்தானின் மேல் வெற்றியும், மந்திரவாத சூன்ய கட்டுகள் மேல் வெற்றியும், உபத்திரவங்கள் மேல் வெற்றியும், துன்பத்தின் மேல் வெற்றியும், இன்னும் கூட துயரங்கள், இக்கட்டுகள், இவள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்து வெற்றியை கொடுக்கிறபடினால் நாம் அவரை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லா நேரங்களிலும் நீங்கள் கர்த்தருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறிடுங்கள். ஏனென்றால் நம்ம இதுவரைக்கும் எல்லா உபத்திரவங்களுக்கும், தாவீதை எல்லா உபத்திரவங்களுக்கும் விலக்கி காத்து கொண்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது சொல்லுகிறது போல நாமும் கூட நம்முடைய வாழ்நாளிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காய், விடுவித்த காரியங்களுக்காய் நன்றி சொல்லுவோம். பிதாவே, நாங்களுமே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். எத்தனையோ நேரங்களிலே பிசாசானவன் எங்களை பலவிதமான துக்கத்திலும், வியாதியிலும், விக்கனங்களிலும், அன்றைய இக்கட்டுகளிலும் முழுக்கி விட்டிருந்தாலும் கர்த்தர் எங்கள் ஆத்துமாவிலே பலன் தந்து எங்களை நீர் தூக்கி விட்டு எங்களுக்கு நீர் தைரியத்தை கொடுத்து எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டு வருகிறீர்.
அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. கேட்கிற மக்களும் கூட விடுதலையாகி ஆண்டவரே வெளிச்சத்திலே வந்து கர்த்தரை துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை உமக்கு கொடுத்து எல்லா மக்கள் மேலும் விடுதலையும் சமாதானத்தை கூறி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.